எதுக்குமே வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. கேட்குறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னாங்க. உங்க பிள்ளைங்க இப்படி ஆகிட்டாங்க, துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு 50 போன் வருது எங்களுக்கு. பிள்ளைகளின் எதிர்காலம் போய்விட்டதாக கண்ணீர் விடும் பெற்றோர்கள். பள்ளிக்கு அங்கீகாரம் இல்லாததால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாத சோகம். சொந்தக்காரவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க என்று மன உளைச்சல் அடைந்த தாய் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்காடு பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு CBSE பாடத்திட்டத்தில் படித்து வந்த நிலையில் அவர்களுக்கு நாளை தேர்வு தொடங்க இருந்தது. ஆனால் இதுவரை ஹால் டிக்கெட் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பல முறை கேட்டும் ஹால் டிக்கெட் வந்துவிடும் என பள்ளி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எனவே தனி தேர்வாளராக மாணவர்களை தேர்வு எழுத வைக்க உள்ளதாக பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தனி தேர்வராக தேர்வு எழுதக்கூடாது என்றும் மாணவர்கள் நாளை தேர்வு எழுத வேண்டும் என்றும் காலை முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுடன் காத்து கிடந்தனர். இந்த நிலையில் மாவட்ட கலெக்டர் கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கருத்து கேட்கும் கூட்டத்தில் இருப்பதால் மாவட்ட DEO CEO அதிகாரிகளுடன் மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளியின் தாளாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில்தான் அந்த பள்ளிக்கு 8ஆம் வகுப்பிற்கே அங்கீகாரம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நாளை நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 19 மாணவர்களும் எழுத முடியாது என்பது உறுதியாகிவிட்டது.